முதல்ல எண்ணெய் ஊற்றுனாங்க, இப்போ அம்மா வந்து நெய் ஊற்றுறாங்க. கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரை வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிலோ மட்டன் எடுத்து முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கோங்க. அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதோட ஜூஸை சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எடுத்தால் போதும். ஒன்றரை கப் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதுக்கு வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கப் வந்திருக்கு. அது கூட வந்து இன்னும் 2 கப் தண்ணி சேர்த்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மூடி வச்சு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி எடுத்து போட்டுடலாம். பாஸ்மதி அரிசி வந்து 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ மூடி வச்சு அரிசி வேக வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தம் ப்ராசஸ் பண்ணிடலாம். 3/4 பதம் வெந்துருச்சு அரிசி. இப்போ தம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தப்போ ஃபஸ்ட்டு அதை இப்போ சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம், அரை லெமன் ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துதான், அதில் வந்து பாதி இது நெய்.
இப்போ மூடி நம்ம தம் போட்டுடலாம். நெருப்பு எடுத்து மேலே அள்ளி போட்டுடலாம் தம் போடுறது. இப்போது நம்மளோட மட்டன் பிரியாணி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள். எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம மட்டன் பிரியாணியை வாழை இலையில் சர்வ் பண்ணிடலாம்.